அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையைத்தான் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளலைன்னா அதை தண்டிப்பதற்காக நிதி கொடுப்பதை நிறுத்துவோம், இல்லை நிதி கொடுப்பதை திருப்பி விடுவோங்கிறது எந்த கான்ஸ்டியூஷன்? இது நிதி கொடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. உணர்வு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷனுடைய உணர்வு சட்டத்தில் இடம் இல்லைன்றார். சட்டத்தில் என்ன இடம் இருக்குங்கிறனா, சட்டத்தில் நீங்கள் மறுப்பதற்கு என்ன இடம் இருக்குது? இங்கிருந்து வரி வாங்குவீங்க, ஆனால் அந்த வரியிலிருந்து உரிய பங்கை மாநில அரசு கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன சட்டத்தில் இடம் இருக்குது? அப்போனா நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கேசவானந்த பாரதி வழக்கில் 73 ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஃபெடரலிசம் என்பதை சேர்த்தாங்க. நேரடியாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரல் கான்ஸ்டியூஷனில் அப்படி எதுவும் சொல்லலை. ஆனால் இதனுடைய உள்ளர்த்தத்தில் ஃபெடரேஷன் எப்படி டெமோக்ரஸி இருக்கோ, எப்படி செக்குலரிசம் இருக்கோ, அதே போல் ஃபெடரலிசம் இருக்குது. அப்போ இந்த ஃபெடரலிசத்தை நீங்கள் மதித்து நடக்கிறதா இருந்துச்சுன்னா உங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட அப்போ மாநில அரசுன்னு தனியாக ஒன்று வேண்டியது இல்லையா? எல்லாமே ஒரே கவர்மெண்ட்டாக இருந்து அவங்களுடைய கிளைகளாக இயங்கலாம்ல. மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்குதில்ல மும்மொழி, அவங்கவுங்க விருப்பங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தமிழர்களாகிய நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது அவங்க விஷயம். அது அவங்க ஏற்றுக்கொண்டு சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம். தமிழக மக்கள் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் இவங்க தானே முடிவு பண்ணணும். இல்லை அரசியல் காரணங்களுக்காக ஏற்க மறுக்கிறார்கள் தானே அமைச்சர் குற்றச்சாட்டு. அதான் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன அரசியல் காரணங்களுக்காக திணிக்க முற்படுறாங்க, என்ன அரசியல் காரணங்களுக்காக நிதி மறுக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கை இருக்குதுங்க. அந்த மொழிக் கொள்கை அடிப்படையில் அந்த மொழிக் கொள்கை அவங்க அரசியலோடு தொடர்புடையது. அவங்க வைத்திருக்கக்கூடிய மொழிக் கொள்கை, இப்போ அவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, NEP எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் ஏன் வந்து சமஸ்கிருதத்தை வலியுறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது எந்த மக்களுடைய தாய்மொழி? அதுக்கு என்ன தேவை இருக்குது? அது வந்து அவங்களுடைய இந்துத்துவ கொள்கையினுடைய ஒரு கூறு தானே. அப்போ அவங்க இந்துத்துவ அரசியல் கொள்கையை அவர்கள் திணிக்கலாம் என்றால் அதுக்கு எதிரான ஒரு கொள்கை மாநில அரசுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அப்போ அந்த கொள்கையை வந்து ஏற்க மறுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு ஏன் வந்து கூட்டாட்சி சுயாட்சிலாம் எதுக்கு பேர் கொடுக்கணும்? மாநில அரசுன்னே ஒன்று எதுக்கு இருக்கணும்? அதில் எப்படி இதில் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறார். என்ன ரூல் ஆஃப் லா? இதில் என்ன சட்டவிரோதம் என்ன இருக்குது? அப்படி ரூல் ஆஃப் லான்னு சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற CBSE ஸ்கூல்ஸு, கேந்திரியா ஸ்கூல்ஸு, இந்த ஸ்கூலெல்லாம் போய் இழுத்து மூடி பூட்டு போடணும். அப்போ தான் ரூல் ஆஃப் லா வரும். அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலையே. அதை எதிர்த்து ஒரு சட்டம் கூட போடலையே தமிழக அரசு. இவங்களும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, NOC கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. எங்கேருந்து ரூல் ஆஃப் லா வருது?